ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இஃபா சிக்கன். சரி, இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தயிர், அப்புறம் பெப்பர் பொடி சொன்னாங்க. பெப்பர் பொடி இல்ல, பெப்பரா இருந்துச்சு, நுணுக்கி நானா பொடி பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வீடியோகிராஃபர் கொஞ்சம் அப்படி இப்படித்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கேட்டேனா இல்ல. அப்புறம் கரம் மசாலா நம்ம 2 பீஸ் எடுத்திருக்கோம், கொஞ்சம் போடுவோம். போட்டாச்சு. ஜோக் இல்ல இல்லையா போடுவோம். போட்டோம். இது அதிகமா இருக்குமோ? எதுக்கும் கொஞ்சம் பண்ணப்பட்டா இருக்கட்டும், வேணா போட்டுக்கலாம். அடுத்து நம்ம சிக்கனை வெட்ட போறோம். எனக்கு சும்மா 5-6 கத்தி இருக்கு, ஆனா எந்த கத்தியுமே வெட்டாது. இது ஒரு கத்தியாவது பாக்கலாம் எந்த அளவு வெட்டுதுன்னு சொல்லிட்டு. வெட்டுது. இதை வந்து நல்லா வெட்டிக்கலாம், ஏன்னா உள்ள எல்லாம் வேகாம போயிடும். ஏன்னா இதுல வேகாம எனக்கு அனுபவம் இருக்கு. சிக்கன் பீஸ் லெக் பீஸ்ன்னு போட்டாலே அது வேகவே வேகாது, உள்ள எல்லாம் வேகாது. வெளியே வெந்த மாதிரியே இருக்கும், ஆனா உள்ள வேகாது. அதனால இப்ப அப்படியே எல்லா பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்பைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா இதெல்லாம் கலக்கலாம். கை வச்சு கலக்கலாம் தான், அது ஒரு 1/2 மணி நேரம் 1 நேரத்துக்கு எரிச்சல் தாங்கவே முடியாது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. எதுக்கு இஃபா சிக்கன் இன்னைக்கு செய்யறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸும் கூட. அதனால அதை பண்ணி பார்க்கலாமே தோணுச்சு, அதனால பண்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சிக்கன்ல இது வந்து போட்டுடலாம். அடுத்து போனும் பஞ்சாயத்து பண்ணுது, அதுல சார்ஜ் வரல. இதுகளும் சரி பண்ணும். கேமராமேன் வந்து சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா எடிட்டர் மேம் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது என்ன பஞ்சாயத்துனா, இது நல்லா வரலன்னா அது காரணம் அவங்களாவே இருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஊறம் சொல்லிக்கிறாங்க, அதனால இதை நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மேல மயோனிஸ் மாதிரி கொஞ்சம் போடுறாங்களா, அதை போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். சும்மா சொன்னேன், நேரே வாங்கி வச்சிட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. சரி, கொஞ்ச நேரம் ஊட்ட அப்புறம் பண்ணலாம். நல்லா ஊறிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப போய் நம்ம பொரிக்கலாம். இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு கேமராமேனுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஊர்லங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணல, கேமராமேன் வரல, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டாண்ட் வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, பட்டர் போட்டாங்க, நம்மளும் பட்டர் போட்டுக்கலாம். கேமராமேன் பிஸி. கேமராமேன் சும்மாவே பிஸியா தான் இருப்பாங்க, போன்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. என்னையெல்லாம் பேசவே கொடுத்தாங்க. போடுவோம், 2 பிடிக்குமான்னு தெரியல, ஒன்னொன்னா பொரிச்சு எடுத்துருவோம். நவருங்க, ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. அப்படின்னு தெரியல, இந்த வெண்ணெய் போட்டு ரொம்ப உருச்சுன்னா நெய் ஆயிடாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வந்து நம்ம ஒண்ணு மட்டும் வைப்போம், எப்படி வருதுன்னு பாத்துக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டியா, இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துருந்தாங்க, நம்மளுடைய மறந்துட்டேன். ஆனா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்த்து கட்டி வச்சுட்டேன். நீங்க பிடிக்கிற ஆங்கிலம் தெரியல, அப்படி கட்ட சொல்லுங்க. குழந்தை பயப்படுறது, வாய மூடாத்தா. இந்த அடையே 2 மாதம் டவுட்டாவே இருக்கு. ஓகே, இது வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படி வேக வைப்போம். இப்போ வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு பாருங்க. எக் ஒயிட் ஒரு 4, மெதுவா போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு மாதிரி சொன்னாங்க. நீங்க என்ன செய்றீங்க? என்ன கேட்ட?
அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இது மயோனிஸ் மாதிரி மேல ஏதோ ஊத்துறாங்கல்ல. அதுன்னு சொல்லணும்ல. என்ன ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சுகர் போட்டாங்க. அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். நான் கேட்டேனா? அதுக்கப்புறம் சீஸ் எடுத்திருந்தாங்க. எப்படின்னா ஒரு 2 ஸ்லைஸ் மாதிரி எடுத்திருந்தாங்க. நம்ம அதுக்கு 2 பாக்ஸ் மாதிரி சேர்த்துக்குவோம். ஒண்ணு போதுமா? இதே பெருசா இருக்க மாதிரி இருக்கு. பெருசா 2 ஒன்று எடுத்துக்கலாமா? சன்ஸ்கிரீன் கொஞ்சமா ஊத்திக்க சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் ஊத்திட்டோம். எல்லாமே குத்து மதிப்பா தான் சொன்னாங்க அப்படின்னு. அதெல்லாம் நம்மளும் அப்படியே பண்ணிட்டோம். தெரியல. ஒரு கால் வேகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அது என்ன வேணும்னு ரொம்ப நேரம் எடுத்துருது. இதெல்லாம் வேகாம போயிடுமோன்னு சொல்லி நம்மளுக்கே பயமா இருக்கு. வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொண்டு காட்டு கேமராமேன் வாங்க. உங்களுக்கு பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். காசு ரெடி பண்ணியாச்சு. ஓரளவு கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது கேட்கிறோம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சொல்ல மறந்துட்டேன், மட்டன்லயே வேகல அது. அதனால கொஞ்சம் ஆயில் ஊத்திருக்கேன். ஏன்னா சிக்கன் பீஸ் வேகாதுன்னு தோணுச்சு. அதனால லைட்டா ஆயில் மட்டும் ஊத்திருக்கேன். சரி நம்ம மேல இதுக்கு என்ன பேருன்னே தெரியல. ஆனா அது ஊத்திடுவோம். என்ன பேர்னு தெரியாம எப்படி குக் பண்றது? வேடிக்கை பார்த்தோம். நம்ம என்ன செய்யவா போறோம்? வேடிக்கை தானே பார்க்க போறோம். காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்படிதான் ஊத்துனாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். கேமராமேன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கேமராமேன். அவங்க வந்து சீக்கிரம் பிடிக்கவே முடியாது. அவங்க வந்து பெரிய பெரிய கேமரா வேணா போயிட்டு இருக்கிறவங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்சி குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, ரெக்கமெண்ட் பண்றேன். இதான் நம்ம செஞ்ச பீஸ். பார்க்க நல்லா டெம்டிங்கா தான் இருக்கு. சாப்பிடறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. எப்படி வந்திருக்குன்னு தெரியல. செம்ம சூடா இருக்கு. ஆனா வெந்துருச்சா இல்லையான்னு எனக்கு இன்னுமே சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமா எப்படி சாப்பிடுறது? சூடா இருக்கு. நீ கொதிக்க வச்சா வெந்துரும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நல்லா இருக்கு மாதிரி தான் இருக்கு. மயோனிஸோட தொட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம சூடா இருக்கு. நம்ம கொஞ்சம் ஆற வச்சு அப்புறமா சாப்பிடுவோம். சரி, ஓகே கைஸ், பை. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு.